நெப்போலியன் போனபார்ட் பாரிஸ் அடைந்த நாள் 1815 மார்ச் 20 அன்று நெப்போலியன் போனபார்ட் பாரிஸ் சென்று வருவதன் மூலம் தனது 100 நாட்கள் ஆட்சியை ஆரம்பித்தார். இது பிரான்ஸ் வரலாற்றில் முக்கியமான ஒரு திருப்பமாக அமைந்தது. அவருடைய முன்னாள் ஆட்சியிலிருந்து வெற்றிகரமாக மீளுதல் உலக அரசியலில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நெப்போலியன் 1814 ஐரோப்பிய கூட்டணியுடன் நடந்த போர்களால் பிரான்சிலிருந்து அகற்றப்பட்டார். அவர் எல்பா தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். ஆனால் அங்கே இருந்து மீண்டும் மக்கள் ஆதரவுடன் பாரிஸை நோக்கி வந்தார். 1815 ஆண்டு மார்ச் 20 அன்று நெப்போலியன் பாரிஸில் நுழைந்த போது மக்கள் அவரை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர். அவரது வருகை பிரான்ஸ் அரசியலில் மாற்றங்களை கொண்டு வந்தது. மக்கள் அவரது ஆட்சியை மீண்டும் விரும்பினர். இந்த 100 நாட்கள் ஆட்சியின் போது நெப்போலியன் அரசியல் மற்றும் இராணுவ மாற்றங்களை விரைந்து செயல்படுத்தினார். அவர் படைகள் மற்றும் அரசு நிர்வாகத்தை மீண்டும் கட்டமைத்து ஐரோப்பாவில் தனது அதிகாரத்தை மீண்டும் வலுப்படுத்த முயன்றார். ஆனால் இந்த ஆட்சி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. ஜூன் மாதத்தில் நடைபெற்ற பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டார். இதனால் அவர் மீண்டும் அகற்றப்பட்டு சாண்டா ஹெலனா தீவில் மீண்டும் நாடு கடத்தப்பட்டார். இந்த நிகழ்வு உலக வரலாற்றில் நெப்போலியன் ஆட்சியில் நடந்த முக்கியமான நிகழ்வாகும்.